யார் யாருக்கு சுகர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல ஏஜ் அபவ் 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே சுகர் வர ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு. அது இல்லாம இப்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, கொஞ்சம் ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. உங்களோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு மேல்னா அவங்களோட வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் அபவ் 90 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஃபீமேல் அபவ் 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சுகர் வர வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் ஃபேமிலி ஹிஸ்டரி, அப்பா அம்மாக்கோ கூட பிறந்த சிப்ளிங்ஸ் யாருக்காச்சும் சுகர் இருக்குன்னா நமக்கும் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. இப்போ ஒரு ஃபீமேல்னா அவங்களுக்கு ஒரு பிசிஓடி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூரிங் பிரெக்னன்சி சுகர் இருந்ததுன்னா 50% ஆஃப் தெம் கேன் கன்வெர்ட் டு டயபெட்டிக். ஸோ 50% ஆஃப் ஃபீடியம் பேஷண்ட்ஸ் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம யாரெல்லாம் இப்பெல்லாம் ஒர்க் பிளேஸ் ரொம்ப சிட்டிங் ஜாப் ஆயிடுச்சு, எல்லாரும் செடென்டரி லைஃப்ல இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஆக்டிவா நம்ம இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ப்ராப்பரான டயட் யார் எடுக்கிறாங்க, ரொம்ப ஹை சுகர் இருக்கிற கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, நிறைய ரெட் மீட் சாப்பிட்றவங்க, அப்புறம் வெளியில இருந்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி இம்ப்ராப்பர் டயட்ல இருக்கிறவங்களுக்கு சுகர் வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸ்மோக் பண்றவங்களுக்கு சுகர் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிடும், அதனால சுகர் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்தாலும் சுகர் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. பி ஃபிட், பி ஹெல்தி. தேங்க்யூ.